Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. செந்தில் பாலாஜி கைதாகி 230 நாட்கள் ஆகியும் அமைச்சராக தொடருவது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், கூடுதல் விவரம் என்ன? அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று விசாரிக்க வந்துள்ளது. அவர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் ஆஜராகி வாதங்களை தொடங்குவதற்கு ஆரம்பித்தார். அதுக்கு முன்பாக நீதிபதி குறுக்கிட்டு இந்த வழக்கு தொடர்பாக ஜாமீன் கோரிய வழக்கு தொடர்பாக அனைத்து ஆவணங்களையும் ஆராய்ந்திருப்பதாகவும், கடந்த முறை ஜாமீன் நிராகரிக்கப்படுவதற்கும் தற்போதும் எந்தவித சர்க்கம்ஸ்டான்சஸும் மாறவில்லை, அதாவது எந்த சந்தர்ப்பமும் மாறவில்லை என்று கூறி முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அதே சமயம் ஒரு கடைநிலை ஊழியர் என்பவர் கைதானால் 48 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்படுகின்ற நிலையில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் கைதாகி 230 நாட்களை கடந்திருக்கிறது. இதுவரை அமைச்சராக நீடிக்கிறாரு. இதன் மூலம் மக்களுக்கு அரசு என்ன சொல்ல வருகிறது என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் சகோதர தலைமறைவாய் உள்ளார் என்ற அடிப்படையில் தான் அமர்வு நீதிமன்றம் தனது ஜாமீன் முறை நிராகரித்திருக்கிறது என்று நீதிபதி விளக்கம் அளித்தார். அப்போது நீதிபதி ஒரு நீதிபதி குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டு அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தால் இதே போன்ற தொடர முடியுமா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதன் அடிப்படையில் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்வதற்காக அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினத்திற்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்றும் பிப்ரவரி 14ஆம் தேதி மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாகவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். முகேஷ், கைதாகியும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது ஏன் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதற்கு அரசு தரப்பில் என்ன பதில் விளக்கம் கொடுக்கப்பட்டது? இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு ஒரு எதிர் மனுதாரராக இருக்கவில்லை. மனுதாரர் என்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜியும், எதிர் மனுதாரர் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை மட்டும்தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்போது நீதிபதி ஒரு கேள்வியாக இதை எழுப்பாமல் ஒரு கருத்தாக தான் பதிவு செய்திருக்கிறார். அதாவது 230 நாட்களாக ஒருத்தர் அமைச்சரவையில் நீடிக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு இதே கடைநிலை ஊழியராக இருந்தால் அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த 2 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகின்ற நிலையில ஒரு 230 நாட்களாக ஆன பிறகும் அமைச்சராக நீடிக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது அனைவருக்கும் சமமாக தான் சட்டம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை தெரிவிப்பதாகவும், தன் மனதில் இருந்ததை உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை சம்பந்தப்பட்ட மனுதாரர் தரப்பிடமே தெரிவித்திருப்பதாக நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். அதே சமயம் இது போன்ற, அதாவது ஒரு குற்றச்சாட்டில் ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் தொடர்ந்து நீடிக்கிறார் என்றால் அரசு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை தான் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்புல, தமிழக தரப்புல எந்த விளக்கமும் அளிக்கப்படாது. அதே சமயம் அமலாக்கத்துறை தரப்புல இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யும் பொழுது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த கோவாரண்ட மனுக்கள் என்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள் செந்தில் பாலாஜி தரப்பிலும் அமலாக்கத்துறை தரப்பிலும் விவரங்களாக பதிவு செய்யப்படும். அதை ஏற்றுக்கொண்டும் இந்த சந்தர்ப்பங்கள் மாறி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்தும் இந்த வழக்கில் இறுதி உத்தரவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பிப்பார். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.